தாவேகா கூட்டத்தில் விஜய் அவர்கள் வந்து ஓப்பனாக பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. தனித்து போட்டி, என்னை நம்பி யாருனாலும் கூட்டணிக்கு வரலாம், நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாரு இல்லையா? திமுக கூட்டணியிலிருந்து சிபிஎம் அண்ட் விசிகாவுக்கு திமுக தலைமை மீது ரொம்ப வருத்தத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக இந்த ரெண்டு கட்சிகள் விசிகா அண்ட் சிபிஎம்க்கு விஜய் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான், நான் பிஜேபியோடு இல்லை 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 என்று நேற்று அவர் கொடுத்த ஒரு பிரகடனம். 56% ஓட்டு இருக்குது தேசிய அளவில். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க போய் யாருக்கிட்ட கிட்டத்தட்ட மடிப்பிச்சை கேட்குற லெவலுக்கு தான் தினம் நயனார் நாகேந்திரன் பேசிட்டு இருக்காரு. எங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க. ஏடிஎம்கே உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க, எடப்பாடி பேசுகிற ஒளி அவங்க பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அடி, மிகப்பெரிய அடி, அதில் சந்தேகமே கிடையாது. ஏடிஎம்கேக்கு இட்ஸ் ஜோல்ட், மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏடிஎம்கேக்கு தான். அவங்க அண்ணனா அவங்க சீண்டி பார்க்குறாங்க. இந்த மாதிரி விஜய் அங்கே போலன்றதால தான் நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்றாங்க. திரும்ப 2வது முறை ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்த கனிமொழி ரசிப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அது உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட டைனமிக்ஸ் ஓடுது. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திருமதி மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பக்கம் நேற்று நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் விஜய் அவர்கள் வந்து ஓப்பனாக பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. தனித்து போட்டி, என்னை நம்பி யாருனாலும் கூட்டணிக்கு வரலாம், நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டார் இல்லையா? பாஜக அதிமுகலாம் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருவார் விஜய் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? பிஜேபிக்கு போகிறதுல முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் வேறு சில அரசியல் நிகழ்வுகளுக்கு இது வழிவகுக்குமோன்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேற்றைக்கு முன்தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் ஒரு தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காரு. ரொம்ப முக்கியமான பேட்டி. அதில் முதல் கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்க, 2026 திமுக ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கின்றன? 2026 மீண்டும் திமுக ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்குது? இதுதான் கேள்வி. என்ன பதில் வந்திருப்போம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கூட்டணியில் இருந்ததுனால அவங்க கண்டிப்பாக நாங்கள் தான் வருவோம்னு சொல்லியிருக்கலாம். அதான் இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார், இன்ட்ரெஸ்டிங்காக பே சண்முகம் அவர்கள், இந்த கேள்விக்கான பதில் விஜய் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்தது. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்தாலும் திமுக கூட்டணிக்கு பெரிய சவால் கிடையாது. ஆனால் விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் போட்டி மிக கடுமையாக இருக்கும். இந்த வார்த்தை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரிடமிருந்து வருகிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு டெவலப்மெண்ட். விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போனார்னா, தட் இஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ், அதுக்கு போனார்னா போட்டி கடுமையாக இருக்குன்றாரு. நீங்கள் 26 தேர்தலில் திமுக ஜெயிக்குமான்னு கேட்டால் வழக்கமாக நிலை வித்வான்கள் என்ன சொல்லுவாங்க, பிரமாதம், நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி, 2வது முறையாக திமுக வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு தான் கூட்டணி கட்சிகள் சொல்லுவாங்க. திமுகவை கேட்டால் அவங்க நாங்கள் 21, 26, 31, 36 தாண்டி இப்போ ஸ்டாலின் வந்து நிரந்தரமாக திமுக ஆட்சியின் லெவலுக்கு போயிட்டாரு. அதனால் கூட்டணி கட்சிகள்கிட்ட என்ன அந்த கேள்விக்கான பதில் இப்போ நான் கேட்கும்போது கூட நீங்கள் என்ன சொன்னீங்க, பிரமாதமாக எங்களை வாய்ப்பு பிரகாசம், நாங்கள் தான் வருவோம்னு சொல்லுவாங்கன்னு தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஆனால் அப்படி சொல்லலை அவர். மாறாக அந்த பதில் போட்டி கடுமைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, விஜய் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் என்பதை பொறுத்ததுன்னு யார் சொல்றாருன்னா சிபிஎம் மாநில செயலாளர் சொல்றார். இது ஒன்று. 2வது ஒரு நிகழ்வு சொல்றேன். செல்வ பெருந்தகை அவர்கள் டாக்டர் ராமதாஸை பார்த்துட்டு வந்து திமுக கூட்டணியில் பாமகவும் விசிகாவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு ஒரு கருத்தை சொன்னார். அதற்கு வன்னி அரசு, விசிகா பொதுச் செயலாளர் வன்னி அரசு கடுமையாக எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். எங்கள் கட்சியை பற்றி பேச இவர் யார், 5 கட்சி மாறி வந்தவருக்கு விசிகாவை பற்றி பேச எந்த உரிமையும் அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாதுன்னு ஓப்பனாக போட்டு வச்சிட்டார். யார் இதை சொன்னவர்? நம்முடைய விசிகா துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு. 3வது ஒரு நிகழ்வு, மதிமுகலேருந்து 2021 பல்லடம் தொகுதியில் போட்டி போட்ட முனிரத்னம் என்ற நபர் வேட்பாளராக இருந்து தோற்று போனவர். அவரும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த மதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் 2 பேர், மொத்தம் 3 பேர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒரு வாரத்துக்கு முன்னால திமுகவில் சேர்ந்தாங்க. ஸ்டாலின் முன்னிலையிலே சேர்ந்தாங்க. கடந்த 6 ஆண்டுகளில் 2019 இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி 3 எலெக்ஷன் சந்திச்சிருக்காங்க. 2 கம்யூனிஸ்டுகள், விசிகா, மதிமுக, காங்கிரஸ், இந்த கட்சிகள்லேருந்து யாரையுமே திமுகவில் ஸ்டாலின் சேர்த்தது கிடையாது. முதன் முறையாக ஒரு தோழமை கட்சியிலேருந்து 3 பேரை ஒரு எக்ஸ் எம்எல்ஏ கேண்டிடேட்டை சேர்க்கிறார். இந்த 3 நிகழ்வு இதை வச்சு பார்க்கும்பொழுது பே சண்முகத்தோட பேட்டி, வன்னி அரசோட கருத்து, 3 பேரை வந்து அஃப்கோர்ஸ் இந்த 3 பேர் சேர்ந்த பிறகு 4 நாள் பொறுத்து வைகோ போய் சந்திச்சுட்டு வந்து ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்து என் கூட்டணி பலமாக இருக்குது, நாங்கள் விமர்சிக்கலாம் மாட்டோம்னு பத்திரம் எழுதி கொடுக்குறாரு. ஆனால் வைகோ வார்த்தைகளுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, அவர் பேசுறது அவரே மதிக்க மாட்டார்ன்றது கடந்த கால வரலாறு. இந்த 3 பேரை சேர்த்ததுக்கான முடிவை திமுக எடுத்தது காரணம், அதுக்கு 4 நாள் மேல் நடந்த மதிமுக பொதுக்குழுவில் மிக கடுமையாக ஸ்டாலினை விமர்சித்து பேசியிருக்காங்க. எல்லாரையும் பேச விட்டுட்டு கடைசியாக பேசின வைகோ இது என் கருத்தில் அவங்க சொந்த கருத்துட்டார். ஸோ இந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது
குறிப்பாக பே சண்முகம் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டி கொடுத்ததை வச்சு பார்க்கும்போதும் திரும்ப நம்முடைய வன்னியரசோட பேச்சை பார்க்கும்போதும் திமுக கூட்டணியிலிருந்து சிபிஎம் அண்ட் விசிகாவுக்கு திமுக தலைமை மீது ரொம்ப வருத்தத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக இந்த 2 கட்சிகள் விசிகா அண்ட் சிபிஎம்முக்கு விஜய் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான் நான் பிஜேபியோடு இல்லை 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 என்று நேற்று அவர் கொடுத்த ஒரு பிரகடனம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நான் பிஜேபியோட இல்லை, மதவாதம் பிளவுவாதத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன், பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்ட்டார். அதுவே முதல்ல ரொம்ப வினோதமான ஒரு ஸ்டாண்டு. உன் கொள்கை எதிரி தான் உன் அரசியல் எதிரியாக இருக்க முடியும், உன் அரசியல் எதிரி தான் உன் கொள்கை எதிரியாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொள்கை எதிரி வேறு அரசியல் எதிரி வேறுன்றீங்க. மகிழ்ச்சி. பிஜேபியோட ஒட்டும் இல்லை உரமும் இல்லைன்ட்டீங்க. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபியிலேருந்து தினம் விஜய்க்கு வந்து வெத்தலைப்பாக வச்சு அழைப்பு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகலை. விஜய் வந்து எப்படியா தங்களை லிஃப்ட் பண்ணிடணும்னு பார்த்தாங்க. அதுக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. பிஜேபி கூட நான் போக மாட்டேன்ட்டார். பிஜேபியோட போகமாட்டேன்னு அவர் சொன்னது என்னை பொறுத்தவரையில் சிவா, அவர் பிஜேபிக்கு கொடுத்த மெசேஜ் கிடையாது. அது திமுக கூட்டணியில் உள்ள மனம் விரும்பி இருக்கக்கூடிய சிபிஎம் அண்ட் விசிகே கொடுத்த மெசேஜ். லுக், நான் பிஜேபியோட போல, வாங்க பேசலாம். இதுதான் நேற்றைய விஜயோட பேச்சோட சாராம்சம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொரு தகவலை நான் சொல்லிடுறேன். இன்றைய தேதியில் டுடே இந்த நிமிஷம் சிபிஎம்மோ விசிகாவோ திமுக கூட்டணி விட்டு போவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. 90% அது சாத்தியமில்லை. 10% என்ன வேண்டுமானாலும் அரசியலில் நிகழலாம். அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கூட்டணியையும் தாண்டி, பாஜகவோட விஜய் கூட்டணியிலையும் தாண்டி, திருமாவர்கள் சமீபத்தில் பேட்டியில் சொன்னது என்னன்னா, பாஜக வந்து அவர் ஏன் எதிர்க்க தயங்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாருன்னா, மறைமுகமாக பாஜக இயக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல தானே பேசுறாரு. எப்படி அவர் அந்த கூட்டணிக்கு போவார்? நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு 10% வாய்ப்பு கூட இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லையா? இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்றேன், தினம் ஒருத்தன் தான் நெஞ்ச கழிச்சு நான் பிஜேபி எதிர்க்கேன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பிராடாக வந்து இந்த கொள்கைகளில் எதிர்க்கிறான், பிரச்சனை வரும்போது பிஜேபி எதிர்க்குன்னு சொன்னால் போதும். ஒவ்வொரு நாளும் நெஞ்ச கீழ்ச்சி நான் பிஜேபி எதிர்க்கேன்னு ஒருத்தன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எந்த கட்சியும் எடுக்க முடியாது, இன்க்ளூடிங் லெஃப்ட் பார்ட்டிஸ் எடுக்க முடியாது. ரெண்டாவதுங்க, இங்கே வந்து மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஆட்சியில் ஏகப்பட்ட மக்கள் நல விரோத செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிபிஎம்மும் விசிகாவும் திமுகவோட இருந்தாலும் அவங்க 2 பேரோட வாக்கு வங்கி, சிபிஎம்மோட வாக்கு வங்கியும் விசிகாவோட வாக்கு வங்கியும் பெரிய அளவில் சூறையாடப்பட்டு இருக்கு. அவங்க வாக்கு வங்கி அவங்களை விட்டு வெளியில் போகுது. ஏகப்பட்ட தொழிலாளர் நல விரோத போக்குகளை திமுக அரசு மேற்கொண்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், சாம்சங்லேருந்து இப்போ ஹூண்டாயில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நேற்று ஜட்ஜி என்ன சொல்லார், முதலீடுலாம் எப்படி வரும்ன்றார். பொருளாதார வளர்ச்சி, முதலீடுகள் வேணுன்றது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு தொழிலாளர் நல சட்டங்கள் பேணப்பட வேண்டும் என்பதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சில நேரங்களில் நீதிமன்றங்கள் தங்களை வரம்பு மீறி பேசக்கூடிய ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் இதையும் நம்ம பார்க்கணும். இந்த ஹூண்டாய் பிரச்சனையை தீர்த்து வைக்காது யார் பொறுப்பு? திமுக அரசாங்கத்தோட பொறுப்பு. டிஆர்பி ராஜான்னு ஒரு மந்திரி இருக்காரு. ஏடா கூடமா பல விஷயங்களில் பல நேரங்களில் பேசக்கூடியவர். மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அவருடைய ட்வீட்ஸும் அவருடைய பேச்சுக்களும் இருக்கும். உச்சாணி கும்ப ஆணவத்தில் அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அவருடைய போக்கு சரியாக இருந்திருந்ததுன்னா ஹூண்டாய் தொழிலாளர்கள் போராட்டமே வந்திருக்காது. சாம்சங் பிரச்சனை அவ்வளோ தூரம் பற்றி எரிஞ்சிருக்காது. அப்போ சிபிஎம்மோட ஓட் பேங்க் தொழிலாளர் வாக்கு வங்கி அது வந்து இன்னைக்கு பெரிய அளவில் சதிஞ்சிருக்கு. பல இடங்களில் வந்து இன்னைக்கு வந்து இப்போ தொழிலாளர் பிரச்சனை வந்து தலைவிரிச்சு ஆடுது. தனியார் மயம் நம்மளே பேசணும். மினி போக்குவரத்து கழகங்களை பற்றி கடந்த முறை நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் மினி பேருந்துகளை தனியார் மயமாக்கியிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக போக்குவரத்துறையை தனியார் மயமாக்குவதற்கான ஒரு முன்னோட்டம். அப்போ சிபிஎம் இதை மனசை சகிச்சுக்கிட்டு உள்ளே இருக்காங்கன்னா பிஜேபி எதிர்ப்புன்றதுல தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு காரணத்தை வச்சு இங்கே தன்னுடைய அப்பட்டமான தொழிலாளர் விரோத போக்குகளை திமுக அரசு மேற்கொள்ளும் பொழுது சிபிஎம் தலைவர்கள் வேணா, நிர்வாகிகள் வேணா திமுகவோட இருக்கலாம் மொழி, அவருடைய வாக்கு வங்கி சிதைவது என்பது தவிர்க்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி அந்த ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குமா? பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற காரணத்தையும் தாண்டி திமுக கூட்டணியில் ஒரு 6 சீட்டு வாங்கினாலும் ஒரு 4 சீட் 5 சீட் ஜெயிக்கலாம். இந்த 4 முனை போட்டி வந்தனா பிஜேபி சைட் போக போறது இல்லை. ஆப்வியஸா விஜய் கூட போனா அந்த சீட் வந்து வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதாவது இப்போ 6 நின்று 2 தான் ஜெயிக்கிறாங்க. 2த்துக்கும் சைபருக்கு என்ன வித்தியாசம்? இப்போ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்ம அதை அடுத்து பேசுவோம். இது சிபிஎம் பொறுத்த வரைக்கும் தட் இஸ், அதாவது நீங்க சிவா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கட்சியோட கோர் ஓட் பேங்கை நீங்க கூட்டணி வச்சிருக்கிற பெரிய கட்சி, ஆளும் கட்சி சிதைக்குமே ஆனால் உங்க உறவுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. நீங்க அலைன்ஸ் வச்சா கூட ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அட் த எண்ட் ஆஃப் த டே வெற்றி தான் நமக்கு முக்கியம். அதுவே சாத்தியம் இல்லாமல் போகும். ஏன்னா உங்களோட ஓட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. விசிகா எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் தலித்துகளுக்கு எதிரான போக்கு இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. எத்தனை கோயில்களில் வந்து இன்னைக்கு தலித்துகள் உள்ள போக முடியலன்றது வந்து அரசாங்கத்துக்கும் தெரியும், பொது வெளியில் இருக்கவங்களுக்கும் தெரியும். பல இடங்களில் வந்து கோயில் தேரோட்டங்களுக்கும் கோயில் தேரை வந்து தலித்து பகுதிகளில் கொண்டு போவதற்கும் நீதிமன்றங்களை தொடர்ந்து நாட வேண்டியிருக்குது. சில நேரங்களில் வந்து நீதிமன்றங்கள் உத்தரவு போட்டாலும் அரசாங்கம் என்ன பண்ணுது, அதை செயல்படுத்த மறுக்குது. சில வழக்குகளில் உயர்நீதிமன்றமே நீங்கள் இந்த உத்தரவை கடைபிடிக்கலாம்னா நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டியிருக்கும், மத்திய பாதுகாப்பு படைகளை, சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அவங்களை இறக்க வேண்டியிருக்கும்னு எச்சரிக்கை விடுக்குது.
வேங்கவேல் மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ விசிகாவோட வாக்கு வங்கி தலித் வாக்கு வங்கியும் டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு பக்கம் சிபிஎம்மோட லேபர் ஓட் பேங்க் கணிசமாக டிஸ்டர்ப் ஆகுது. அது குறைவு தான், ஆனால் இருக்கிறதும் போகுது. இன்னொரு பக்கம் விசிகாவோட வாக்கு வங்கி தலித் ஓட் பேங்க் கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் தமிழ்நாட்டில் நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருக்கிறாங்க. சந்துரு கமிட்டியை போட்டு மாணவர்கள் வந்து பள்ளிகளில் வந்து ஜாதிய சிம்பலை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னா அந்த அறிக்கையை வந்து வெளியிடாமல் அது மேலே உட்காந்துருக்குது கவர்மெண்ட். இந்த மாதிரி பல குழுக்களை போட்டு அறிக்கையை வாங்கி வச்சுக்க வேண்டியது ஒரு நடவடிக்கை மேல் நடவடிக்கை கிடையாது. நான் ஏன் இந்த பாயிண்ட் இங்கே சொல்கிறேன்னா, இந்த கட்சிகள் ஆன்டி பிஜேபி தேசிய அளவில் மதவாத பாஜக மோடி அரசாங்கத்தோட அட்டகாசம், அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரான போக்கு, இந்துத்துவாவோட தாக்குதல், இதில் இருந்து தமிழ்நாட்டை அரசியல் ரீதியாக திமுக முன்னின்று காப்பாற்றுகிறது என்ற ஒரே காரணத்துக்காக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் திமுக இருக்கிறதால மட்டும்தான் சிபிஎம், குறிப்பாக சிபிஎம் இவங்களோட இருக்காங்களே ஒழிய திமுகவோட இவங்களோட நலத்திட்டங்களுக்காகவோ இவங்களோட மற்ற செயல்பாடுகளுக்காகவோ கிடையாது. ஆனால் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் இருக்கிறன்ற காரணத்தை வச்சுக்கிட்டு அதை ஒரு முகமூடியாக கேடயமாக வச்சுக்கிட்டு அப்பட்டமான தொழிலாளர் விரோத போக்குகளை மாநிலத்தில் திமுக அரசு மேற்கொள்ளும் பொழுது இவருடைய வாக்கு வங்கி சிதைது, இவர்கள் நெளிக்கிறார்கள். சாம்சங் போராட்டத்திலே அது உச்சத்துக்கு போச்சு. ஒரு கட்டத்தில் சாம்சங் போராட்டத்தை முன்னெடுந்த சவுந்தரராஜன் பதவி ராஜினாமா பண்ணிட்டு கட்சி விட்டே போகிற லெவலுக்கு போனார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து தமிழக அரசு வந்து இழிவுபடுத்தியது. ரெண்டாவது, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் இப்போ மறுபடியும் சொல்ல, இப்போ சண்முகம் அவர்களோட பேட்டியில் வந்து இது ஒரு மினி பூஷ்வா கவர்மெண்ட், இது குட்டி பொருளை முதலாளித்துவ அரசு தான் அப்படின்றார். ஏகப்பட்ட சிக்கல்கள் இங்கே இருக்குது. அவர் சொல்கிறார், வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, திமுக கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, ஏகப்பட்ட அரசு பணியிடங்கள் காலியாக இருக்குது, தொழிலாளர்கள் பிரச்சனைகள் பல இடங்கள்ல இருக்குது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரலைங்கன்னா அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு எதிராக திரும்புவதை நீங்கள் தவிர்க்க முடியாது, எல்லாத்தையும் உடைச்சிட்டார் அவர். இப்போ மறுபடியும் விஜய் ஸ்பீச் வாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நேற்றைய விஜயோட ஸ்பீச் பிஜேபிக்கு கொடுத்த மெசேஜ் இல்லை, அது இவங்களுக்கு கொடுத்த மெசேஜ். யாருக்கு? சிபிஎம் அண்ட் விசிகா திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு லுக் பேசலாம் வாங்க. அதுதான் நேற்றைய விஜயோட பிரகடனத்தோட செய்தி என்று நான் புரிந்து கொள்கிறேன். அஃப்கோர்ஸ் பிஜேபியோட இல்லைன்னு சொல்றாரு, அவர் பிஜேபியோட போக மாட்டார்ன்றது பிஜேபி தலைவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். வெளிப்படையாக நேற்று பிஜேபியோட போலன்னு அவர் அறிவிச்சது, மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் நாட் மெசேஜ் ஃபார் பிஜேபி, இட்ஸ் அ மெசேஜ் ஃபார் டிஎம்கே அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். வெற்றி அப்படிங்கிறது முக்கியம். ஆமா, பிசிகா வந்து 6 தொகுதியில் போட்டிட்டு 4ல் ஜெயிச்சிருக்காங்க. அதுலயுமே சிபிஎம்ஏ பாதிக்கு போய் ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த வெற்றி சதவீதம் வந்து விஜய் கூட போனா வருமா? வராது. 1-2 வேணா வரலாமே ஒழிய பெரிய அளவில் வெற்றிக்கான வாய்ப்பு வந்து குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து இட்ஸ் அன் அன்டெஸ்டட் ஓட் பேங்க். 15-20% சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது மினிமம் 15% இருக்கும் தான் எனக்கு தோணுது. நான் அதை குறைச்சி மதிப்பிட விரும்பல. ஹியூஜ் ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அது எப்படி ஒரு ஓட்டாக மாறப்போகுதுன்றது $1 மில்லியன் கொஸ்டின். அது சண்முகம் அவர்கள் பேட்டியில் சொல்கிறார். நான் வந்து 20 ஆண்டுகளாக நான் வந்து பார்த்த விஜயகாந்தோட அரசியல், கமல் இதெல்லாம் பார்க்கும்போது, சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரும்போது ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மவுஸ் வந்து ஒரு காலப்போக்கில் 2 தேர்தல் 3 தேர்தலில் மொத்தமாக காலி ஆகிடும். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆரம்ப கட்டங்களையே இவ்வளவு ஒரு ரிசப்ஷன், இவ்வளவு ஒரு மவுஸ் யாருக்குமே இருந்ததில்லைன்னு நான் பார்க்குறேன். சிவாஜிக்கு இருந்ததில்லை, நான் பார்த்துருக்கேன். சிவாஜிக்கு இருந்ததில்லை, கமல்ஹாசனுக்கு இருந்ததில்லை, விஜயகாந்துக்கு இருந்ததில்லை. அது விஜய்க்கு இன்னைக்கு இருக்குது. இவங்களெல்லாம் தாண்டி இருக்குது. சண்முகம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அந்த பேட்டியை நீங்கள் படிக்கணும். லுக், இது எவ்வளோ தூரம் நாளைக்கு ஓட் பேங்காக மாறும்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு இருக்குதுன்றார் அவர். ஸோ அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ ஹாவ் டு ட்ரா த இன்ஃபரன்ஸ், யூ ஹாவ் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ். அதை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சிவா, இது லுக் எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த மெசேஜ், அந்த பேட்டி வருது, அடுத்த 2 நாள் பொறுத்து அவர் அஃப்கோர்ஸ் இது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணது. இது வந்து இவர் இதை பேசுகிறாருன்னா ஒரு சின்ன விண்டோவை அல்லது ஓரளவு பெரிய விண்டோவை விஜய் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. இதில் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அவங்க ஸ்ட்ரைக் ரேட் வந்து 6 வாங்கி 4 ஜெயிச்சாங்க விசிக்கு, இவங்க 6 வாங்கி 2 ஜெயிச்சாங்க. அந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்குமானா கஷ்டம் அவங்களுக்கு வந்து. பட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கடந்த காலங்கள்லாம் வந்து அவங்க வந்து வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வாக்கு வங்கி சிதையுது, அதாவது தொழிலாளர் நல போக்க அரசு ரொம்ப அப்பட்டமாக மேற்கொள்ளுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்போது அந்த பக்கம் நகருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அவ்வளவு நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு வாய்ப்பு குறைவுன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். சிபிஎம் அண்ட் விசிகா திமுக விட்டு போவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் விஜயோட நோக்கம் இவர்களை தன் பக்கம் இழுப்பது. நீங்கள் அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். விஜயோட ஸ்பீச்சை வச்சு திமுக கூட்டணி எப்படி அப்ரோச் பண்ணாங்கிறது பேசுனீங்க. இந்தியா அலைன்ஸ் இதை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா தொடர்ச்சி எடப்பாடி அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் விஜய் எங்களோட வருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, என்ன 1 வருடம் டைம் இருக்குது. விஜய் வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு.
எடி அலைன்ஸ்ல இருந்து எப்படி பார்ப்பாங்க? இல்லை, அவங்களுக்கு அடி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நிச்சயமாக அவர் பிஜேபி இருக்க அலையன்ஸ்க்கு போக மாட்டார். பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வந்ததுன்னா போவார். ஏடிஎம்கே பிஜேபியை விட்டு சத்தியமாக வராது. ஏன்னா வந்தாங்கன்னா அதுக்கான விலை பெரிய அளவில் இருக்கும். அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவ்வளோ தைரியம் இருந்தாலும் அலையன்ஸ்க்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஸோ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய அடி, அதில் சந்தேகமே கிடையாது. அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அவங்க பாமக இப்போ 2 கட்டானா கிடக்குது. பாமகவில் வந்து 2ஆக உடையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்ன்றாங்க. அப்பா மகன் சண்டை உச்சத்துக்கு போயிடுச்சு. சட்டசபை வரைக்கும் வந்துடுச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் அப்பாவை புள்ள நீக்குவார், புள்ளைய அப்பா நீக்குவார். 2 பேரும் உடைவாங்க. இவர் ஒரு பாமக, அது ஒரு பாமக. பாமக 6, அது பாமக ஏன்னு போவோம். மாம்பழத்தை முடக்குவாங்க. எல்லா அட்டுழியமும் நடக்கும். அது தேர்தலில் இவங்க யாரோட கூட்டணி, அப்பா வந்து திமுகவோட போவார், புள்ள வந்து இவங்களோட போவார். திரும்ப ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இது இந்த கூட்டணியிலையும் சிக்கலை உண்டாக்கும். திமுக கூட்டணியிலையும் திரும்ப ஒப்புக்கொள்ள வைப்பதற்கான முயற்சிகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி யார் போனாலும் பாமகவால் இனிமேல் யாருக்குமே பலன் கிடையாது. ஏன்னா அவங்க வாக்கு வங்கியில் வந்து கணிசமான பகுதி விஜய்க்கு நகர்ந்துருக்குது, பிஜேபிக்கு நகருது, திமுக அண்ணா திமுகவுக்கு நகருது. பாமக வாக்கு வங்கி பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏவுக்கு விஜயோட டிசிஷனால் வந்து பெரிய பாதிப்பு தான், அதில் சந்தேகமே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ கேட்டிங்கன்னா சிவா, இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் நம்ம அடிக்கடி பேசுறது டேக் ஆஃபே ஆகுது. இந்தியாவில் 17 மாநிலங்களில் ஆளக்கூடிய கட்சி, நாட்டை 3 முறை ஆளக்கூடிய கட்சி, 1500 எம்எல்ஏ மேலே வச்சுருக்க கட்சி, 36% ஓட்டு இருக்குது தேசிய அளவில். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க போய் யாருக்கிட்ட கிட்டத்தட்ட மடிப்பிச்சை கேட்குற லெவலுக்கு தான் தினம் நயனார் நாகேந்திரன் பேசிட்டு இருக்காரு, எங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க. ஏடிஎம்கே உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க, எடப்பாடி பேசலையே வழி அவங்க பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அடி, மிகப்பெரிய அடி, அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ இது இப்போ டிஎம்கே உள்ளே இருக்க கட்சிகளுக்கு அவர் கொடுக்குற மெசேஜ், ஏடிஎம்கேக்கு இட்ஸ் எ ஜோல்ட். மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏடிஎம்கேக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டால். அது தெளிவான மெசேஜ் தான். எஸ், தட்ஸ் கரெக்ட். திமுக சைட்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்குமா? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து விசிகா மார்க்சிஸ்ட்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருந்தா அப்படின்னாலுமே திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி ஓப்பனாக சொல்கிறாங்க, அதிமுக கூட விஜய் போகலைன்னா எங்களுக்கு இருந்த சவால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ரிலீஃப் ஆகிட்டாங்க. அப்படி வழக்கமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏடிஎம்கேவோட விஜய் போனாலும் எங்களுக்கு வந்து எந்த விதமான சவாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இது அவங்க அண்ணனா அவங்க சீண்டி பார்க்குறாங்க. விஜய் வந்து பிஜேபி ஏடிஎம்கேவோட போகலைன்றதால எங்களுக்கு அது ரிலீஃப்னு சொல்கிறது வந்து திமுக தலைமையை சீண்டி பார்க்குற வேலை. அப்போ விஜய் ஏடிஎம்கேவோட போயிருந்தா இவங்களுக்கு என்ன ஆகும்? தான் பலவீனத்தை எந்த கட்சியும் வெளியில் காமிச்சிக்காது. ஸோ இவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பயம் மட்டும் இல்லாது அவங்க விஜயோட அரசியலில் கனிமொழி ரசிக்கிறார். ஆக்சுவலாக அது அரசியல்வாதிங்க வந்து எஸ்ன்னு சொன்னால் நோன்னு அர்த்தம். லவ்லையும் பாலிடிக்ஸ்னு எஸ்ன்னா நோ, நோன்னா எஸ். விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போயிருந்தா கனிமொழி அதை ரசிப்பார். ஏன்னா அது திமுக பெரிய சவாலாக இருக்கும். இன்னைக்கு அது இல்லை. அதை சொல்றது மூலமா அவங்க வந்து வேற விதமா சீன்றாங்க. இந்த மாதிரி விஜய் அங்கே போலன்றதால தான் நீங்க ஜெயிக்க போறீங்கன்றாங்க. திரும்ப 2வது முறை ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறத கனிமொழி ரசிப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அது உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட டைனமிக்ஸ் ஓடுதுங்க. மீடியா வந்து முழுக்க 24 மணி நேரமும் உலகமே இடிஞ்சு போனாலும், இந்த சூரியனே கீழே விழுந்து செதறினாலும் அதிமுக பிஜேபியை தான் பேசுவானே ஒழிய திமுகவில் இருக்கிறத பற்றி பேச மாட்டான். வெளிநாட்டுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி வெளிநாடுகளுக்கு போவதற்காக உருவாக்கப்பட்ட 7 குழுக்களில் ரொம்ப முக்கியமான ஒரு குழு, மிக முக்கியமான நாடுகளுக்கு போவதற்கு ரஷ்யா, ஸ்பெயின், ஸ்லோவேனியா மாதிரியான நாடுகளுக்கு போவதற்கான மிக முக்கியமான குழுவுக்கு தலைவராக கனிமொழியை மோடி போடுறார். ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கை. இந்தியாவோட நிலைப்பாட்டை மிக முக்கியமான நாடுகள், வல்லரசு நாடாக கருதப்படுகிற ரஷ்யாவுக்கு போய் ஒரு இந்தியாவோட நிலைப்பாட்டை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தூதுக்குழுவுக்கு தலைவராக போகக்கூடிய அளவுக்கு வெளியுறவு கொள்கையில் பெரிய பாண்டித்தியம் பெற்ற, நிபுணத்துவம் பெற்ற ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது கனிமொழி. அதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அவர் ஒரு மெம்பராக போகலாமே ஒழிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. ஒரு சசி தரூர் மாதிரியோ ஒரு ரவிசங்கர் பிரசாத் மாதிரியான பெரிய அனுபவம் வாய்ந்தவர் கிடையாது. அப்போ எதுக்கு மோடி அனுப்புகிறாரு? அதில் ரொம்ப முக்கியமான நாடு வந்து ஸ்லோவேனியான்னு ஒரு நாடு. ஏன் அந்த நாடு ஏற்கனவே பேசணுமான்னு எனக்கு தெரியல. அந்த நாடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. அது எப்படி முக்கியமான நாடுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னால் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு மோடி அவர்கள் பிரதமர் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வோன்னு அறிவித்தார். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? பாகிஸ்தானோட இன்றைக்கி நமக்கு பிரச்சனையாக இருக்குது. 1960 போட்ட ஒப்பந்தம். அந்த இந்தியாவோட முடிவை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு ஸ்லோவேனியா. மற்ற நாடுகள்லாம் கிட்டத்தட்ட மௌனம் காக்குறாங்க. ஸ்லோவேனியான்ற நாடு எதிர்க்குது. அது ஒரு சின்ன நாடு, ஆனால் எதிர்க்குது. அது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓராண்டுக்கு முன்பு இந்த ஸ்லோவேனியா என்ற நாடு எடுத்த முன்முயற்சியில் 100 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்ட ஒரு
ஒரு கருத்தரங்கம் 2-3 நாட்கள் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கம். அது என்ன கருத்தரங்கம்னா, உலகில் உள்ள பனிச்சிகரங்களை பாதுகாப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பது, பனிச்சிகரங்களை பாதுகாப்பது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் கிளேசியர்ஸ். அந்த அடிப்படையில் அவங்க போட்ட தீர்மானங்கள் என்னன்னா, எந்த நாடுகளும் வந்து தண்ணீரை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. தண்ணீரை வச்சு பண்ணீங்கன்னா எங்க போய் முடியும்னா வந்து மனிதர்கள் பாதிக்கப்படுவது மட்டும் இல்லை, கால்நடைகளும் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும். இன்றைய சர்வதேச அரசியல்ல மனித குலத்துக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருப்பது வந்து புவி வெப்பமயமாதல். அதில் தண்ணீரில் விளையாண்டிங்கன்னா எல்லாமே பாதிக்கப்படும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தோட்டத்தில் தண்ணீரை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சர்வதேச அரங்கில் ஒரு பிரகடனமே செய்யப்பட்டது. இப்போ அந்த ஸ்லோவேனியான்ற நாடு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இந்தியா ரத்து செஞ்சதை எதிர்க்குது. புரியுது நான் சொல்றது? இது வந்து ரொம்ப மோடி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து ரொம்ப ஒரு ஆயுதமா இன்னைக்கு சீனா பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு. பாகிஸ்தான்லேருந்து 2 வாரங்கள் முன்பு கூட கடிதம் வந்தது, உங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கன்னு. அங்கே நிறைய நீர்நிலைகள் வந்து வறண்டு போக ஆரம்பித்திருக்கின்றன. மொத்தமாக இந்தியாவால் அதை தடுத்து நிறுத்த முடியாட்டியும் சிந்து நதி பாயறத ஓரளவுக்கு பாகிஸ்தானுக்கு பாதிப்பை இந்தியா ஏற்படுத்தி இருக்குது. வரும் காலங்களில் அந்த பாதிப்பு அதிகமாகுன்றாங்க. இதில் சர்வதேச சமூகத்தோட ஒத்துழைப்பு இந்தியாவுக்கு இருந்ததுனா தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இந்தியா ரத்து செஞ்சதுக்கான அந்த முடிவில் உறுதியாக இருக்க முடியும். இல்லைன்னா இந்தியாவுக்கு எதிராக ப்ரெஷர் கிளம்பும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட யுனைடெட் நேஷன்ஸோட பல கன்வென்ஷன்ஸ் தீர்மானங்களின்படி தண்ணீரை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது, வெப்பனைஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ இந்தியா ஆல்ரெடி அதில் வீக் விக்கெட்டில் தான் இருக்குது. இந்தியா பக்கம் சர்வதேச நாடுகள் எதுவுமே ஆதரிக்கல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நீங்கள் ரத்து பண்ணதை. அமைதியாக இருக்காங்களே ஒழிய ஒருத்தன் கூட வலுவாக ஆதரிக்கல. மாறா எதிர்ப்பு தெரிவித்த முதல் நாடு, வலுவாக இன்னமும் எதிர்ப்பு தெரிவிக்கிற நாடு ஸ்லோவேனியான்ற நாடு. அந்த நாட்டுக்கு கனிமொழி தலைமையிலான குழு போகுது. நான் இப்போ எங்கே கொண்டு வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு சேர்க்குறேன்னா, அந்த நாட்டில் போய் இந்த பிரச்சனையை வந்து கனிமொழி தலைமையிலான குழு பேசியதில் பெரிய அளவில் ஒன்றும் இந்தியாவுக்கு சாதகமான நிலைப்பாடு வரல. நாங்கள் எங்கள் நிலையை தெளிவுபடுத்தினோம், அவர்கள் நிலையை தெளிவுபடுத்தினார்கள் என்ற லெவலில் மட்டுமே கனிமொழி அவர்கள் அது குறித்து கருத்து தெரிவித்தார். ரஷ்யா, ஸ்பெயினுக்கு அடுத்தபடியாக அதை விட முக்கியமான நாடாக பார்க்கப்படுகிற இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் இந்தியாவோட நிலைப்பாட்டை கடுமையாக எதிர்த்த ஒரு நாட்டுக்கு கனிமொழி தலைமையில் ஒரு குழு அனுப்புகிறாங்கன்னா, திமுக எம்பி தலைமையில், அது சசி தரூர் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி இந்த மோசமான ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலையும் கேடுகட்ட கேவலமான அரசியல் பண்ணக்கூடிய மோடி அரசு காங்கிரஸோட உள் விவகாரங்களை மூக்க தலையிட்டு எப்படி சசி தரூர் மூலமாக சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு செக் வச்சதோ, அந்த மாதிரி கனிமொழி மூலமாக இன்றைக்கி ஸ்டாலினுக்கு செக் வைக்கிற வேலையை தான் மோடி கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பேக்ரவுண்டில் தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் புரியும்னு நினைக்கிறேன். நான் விஜயோட முடிவை கனிமொழி சிலாகிப்பதும் ரசிப்பதும் வந்து அதை நீங்கள் வந்து ஒரு விதமான சந்தேக கண் கொண்ட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதுதான் இன்றைய நிலைமை. அதனால் விஜயோட வருகையில், விஜயோட முடிவில் எல்லாருக்கும் ஒரு அரசியல் இருக்குது சிவா. அதை வந்து விஜய் வந்து அன்டெஸ்டடு, விஜய்க்கு ஒன்றும் ஓட் பேங்க் இல்லை, அவர் கூத்தாடி இப்படிலாம் பேசக்கூடிய ஒவ்வொரு கட்சியும், பிரதான கட்சிகள் திமுக, அண்ணா திமுக, பிஜேபி எல்லாரும் விஜயை பார்த்து நடுங்குகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சிக்குள்ளேயே பிரச்சனை, கூட்டணியில் இருக்கிறவங்களாம் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் நம்பிட்டு இருந்தார், விஜய் வரல இல்லையா? எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு தேர்தலை? அவருக்கு நெருக்கடி தாங்க, வேறு எந்த சந்தேகமும் இல்லை. ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ்ங்க. விஜயோட நேற்றைய அறிவிப்பு போட்டிக்கு 4 முனை சீமானையும் சேர்த்துக்கணும், 8% ஓட்டு இருக்கிறதால. ஸோ 4 முனை போட்டியில் டெஃபினட்டாக டிஎம்கேக்கு அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட்டணி அரசுன்றதை வந்து முணுமுணுப்பு அளவில் பேசுகிறாங்களே ஒழிய அதை தாண்டி பெருசாலாம் ஒன்றும் பேசலை. ஆனால் ஏடிஎம்கேக்குள்ளே அது பெரிய சிக்கலாகவே உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. கூட்டணி கட்சிக்கான கோரிக்கைகள் நாளுக்கு நாள் அதிக ஆரம்பிச்சிருக்கின்றன. திரும்ப திரும்ப எல்லாருமே கூட்டணின்னு தான் பேசுகிறாங்க. ரெண்டாவது, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஜெல்லாகாமல் இருக்கிறது எடப்பாடிக்கு ஒரு சிக்கல். விஜய் இல்லைன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு தான். அவங்களோட 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவில் வெட்டுக்குத்து தான் நடக்குது. அந்த கட்சி இனிமேல் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அல்லது வராமல் போனாலுமே, வந்தாலும் வராட்டியும் பாமகவால் அதிமுக கூட்டணிக்கு பெரிய லாபம் இருக்கிறதா தெரியல. அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிப்போச்சு. ஸோ எடப்பாடிக்கு டஃப் சுச்சுவேஷன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எடப்பாடி மிக மிக கடினமான ஒரு தேர்தலை சந்திக்கிறார். இந்த நேரத்தில் 4 முனை போட்டியில் இந்த நிமிஷம் இருக்கக்கூடிய நிலவரம் திமுக தான் அட்வான்டேஜ். 4 முனை போட்டி வந்தால் திமுக வெற்றி வாய்ப்பு தான் சற்று கூடுதல் பிரகாசமாக இருக்கிறது என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. எனவே இன்னும் 9 மாதம் இருக்குது. நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.